ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவிந்த். Vivo X90 சீரிஸில் புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆட் பண்ணியிருக்காங்க. Vivo X90s அப்படின்ற நேமில். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Vivo X90 இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் ஓவர் கிளாக்டு வெர்ஷனுக்கான ஒரு ப்ராசரோட அதை விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை, சைனா மார்க்கெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதான் போகுது. ஸோ அப்படி வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைனாவில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்தியாவில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போ அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Vivo X90s அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் Vivo X90 சீரிஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால லுக் எல்லாமே கிட்டத்தட்ட Vivo X90 சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான அந்த ரவுண்ட் ஷேப்க்கான அந்த கேமரா மாடலோட அதே மாதிரியான லுக்கில் தான் எடுத்து வந்திருக்காங்க. பட் என்னென்னா கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே கொஞ்சம் ரெண்டு கலர் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதில் ரெட் அண்ட் பிளாக் அண்ட் லெதர் ஃபினிஷோட அது நார்மலாக இருக்குது. இது போக ஒரு ஒயிட் கலருக்கான ஆப்ஷன் அண்ட் ஒரு லைட் க்ரீன்கான ஒரு கலருக்கான ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு 4 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி இப்போ சைனா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த சர்க்குலர் கேமரா மாடலுக்கான அந்த லுக் யூஸ்வலாக இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு பர்சனலி இது கொஞ்சம் அவுடேட்டட் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிசைனை யூனிக்காக அவங்க ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் X90 சீரிஸில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால அதே மாதிரியான டிசைனில் கொடுத்துடலாம் அப்படின்றதுனால ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதே ஸ்மார்ட் ஃபோனை தான் கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படின்றதுனால அதே மாதிரியான லுக்கில் அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா X90 அதே டிஸ்பிளே தான். 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே. ஸோ அதே டிஸ்பிளே 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூட HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த டிஸ்பிளே அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு வரும்போது 4810 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் அவங்க Vivo X90 சீரிஸ்லையுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே. ஸோ அதனால் அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் அதே பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்குது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Vivo X90 சீரிஸ்லேருந்து அப்கிரேட். ஆக்சுவலி ப்ரோ வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கூட Dimensity 9200 அப்படின்ற ப்ராசஸர் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் Dimensity 9200+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். சொல்ல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி Vivo கிளைம் பண்ணுறாங்க. பட் ரொம்ப பெருசாக இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்காது. பட் லைட்டான ஒரு அப்கிரேட் மேபி எதிர்பார்க்கலாம். பட் பெரிய வித்தியாசம் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது போக அடுத்து மொபைலுடைய கேமரா அப்படின்னு வரும்போது கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரோ வேரியண்ட்லேருந்து டவுன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் Vivo X90லேருந்து அதே கேமராவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. ப்ரைமரி பார்க்கும்போது Sony IMX866 இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட 50 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 12 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கேமரா நமக்கு அல்ட்ராவைட் ஆங்கிளாக ஒர்க் ஆகும். இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா அது டெலிஃபோட்டோ ஒர்க் ஆகும். அண்ட் 50 mm ஒரு லென்ஸோட ஆக்சுவலி இந்த டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாகவே இந்த Vivo ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் போர்ட்ரேட் ஷாட்ஸ் இந்த டெலிஃபோட்டோ ஷாட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். அதற்கான நிறைய ஆப்டிமைசேஷன் நிறைய மோட்ஸ் எல்லாம் அவங்க எப்போவுமே கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் எக்கச்சக்கமான மோட்ஸ் எக்கச்சக்கமான ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஆக்சுவலி ஜீஸ் அவங்களோட கமெண்ட் பண்ணி தான் அந்த கேமராக்கான ஒர்க் எல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜீஸோட ஸ்பெஷல் போர்ட்ரேட் எஃபெக்ட்லாம் இருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறையவே போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், போர்ட்ரேட் மோட்ஸ் இருக்கும். போர்ட்ரேட்டுடைய ஷார்ட்ஸும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக Vivo's X சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அவங்களுடைய ப்ரீவியஸ் X சீரிஸில் இருந்த அளவுக்கான அதே பர்ஃபார்மன்ஸை இங்கே நமக்கு கொடுக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் Vivo கிட்ட இருந்து செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் இதை தாண்டி இந்த கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸை இன்னுமே பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் சிப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த V2 அப்படின்னு சொல்லக்கூடிய விவோடைய சிப் இருக்கும்ல, அந்த இமேஜ் ப்ராசஸிங்கான ஒரு சிப், அந்த சிப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னுமே நம்மளுடைய அந்த இமேஜ் ப்ராசஸிங்கை இன்னும் பெட்டராக பண்ணி இன்னும் பெட்டரான ஒரு அவுட்புட்டை உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கான அவுட்புட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி Vivo சொல்கிறாங்க. யூஸ்வலாக இது இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் அதனால். ஸோ அது அளவுக்கான ஒரு
ஒரு கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் செல்லிங் பாயிண்ட்டே ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்ல, அதற்காக தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக உங்களுக்கு விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்ப பெருசாக டிசப்பாயின்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதில் எதிர்பார்க்கலாம். இது போக அதர் ஃபீச்சர்ஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் Android 13 கீழே தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் மொபைலுடைய ப்ரைஸிங் இப்போ சைனாவில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கரன்சிக்கு 3999 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸிங் ஆக்சுவலி சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு கரண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000 மாதிரியான ப்ரைஸிங் ஆக்சுவலி சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா Vivo X90 இருக்குல்ல, ஸோ அதை விடவுமே கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது Vivo X90 விட அதில் ப்ராசருக்கு ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் 2 புது கலர் ஆப்ஷன் அதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். Vivo X90லேருந்து இந்த X90Sல இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கிளாக் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது 2 தான் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது 2த்தையும் லைட்டாக மாற்றிட்டு ப்ரைஸிங்குமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா Vivo X90 அந்த ஸ்மார்ட் ஃபோன் 60,000 ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஒர்க் கிடையாது. அது ஓவர் ப்ரைஸிங் அப்படின்ற மாதிரி நம்ம அப்போவே சொல்லியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஓவர் ப்ரைஸாக இருக்குது. அதை விட கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 50,000 55,000 இந்தியாவில் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் Vivo X90 அதே ஸ்மார்ட் ஃபோன் லைட்டாக ஓவர் கிளாக்டுன்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங்கில் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க. அவ்வளோதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி. மற்றபடி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Vivo X90s அப்படின்ற நேமில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட X90ல் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சரோட வரப்போகுது அப்படின்றத பற்றினா உங்கள் ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.